தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைப்பில் இருப்பவர் த டாப் பொலிட்டிக்கல் அனலிஸ்ட் ஃப்ரம் தமிழ்நாடு, மிஸ்டர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க? கணேஷ், நல்லா இருக்கு. கணேஷ், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். தமிழ்நாடு 40 அவுட் ஆஃப் 0 இதை நீங்க ஆன்டிசிபேட் பண்ணீங்களா? நான் கூட 1-2 சீட்டு அங்கங்க வந்துடும், ஒருவேளை அண்ணாமலை ஜெயிப்பாரோ, ஒருவேளை நம்ம ஊர்ல பொன்னார் ஜெயிப்பாரோ, இல்லாட்டா நயினார் ஜெயிப்பாரோ, இல்லாட்டா டிடிவி ஜெயிப்பாரோ, நான் எல்லாருமே ஜெயிப்பாங்க சொல்ல, ஏதோ ஒன்னு இல்லாட்டா 2 வரும் அப்படின்ற மாதிரி நினைச்சேன். ஆனா அதிமுகவுக்கு ஒன்றும் வராதுன்னு எனக்கு தோணுச்சு. பட் வரும் அப்படின்னு நினைச்சேன் சார். 40-0 கம்ப்ளீட்டா ஸ்வீப். எப்படி பாக்குறீங்க? அதாவது மோடிக்கு இங்க இருந்து சௌமியா அன்புமணியாவது ஜெயிக்கணும் நம்ம ஆசைப்பட்டோம். ஆமா, ராமதாஸ் நமக்கு 1000 விரோதம் இருக்கலாம். பட் மோடிக்காக 2014 அன்புமணி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி மோடிக்காக சௌமியா அன்புமணி ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்டோம். ஓபிஎஸ் மேல ஒரு சிம்பதி நமக்கு இருந்தது. தினகரன் ஒரு திறமையான ஒரு ஆர்கனைசர்ங்கிற நம்பிக்கை இருந்தது. போட்டு பிரிஞ்சா கன்னியாகுமரியில ஒண்ணு வரலான்னு தோணுச்சு. பொன்ராதாசு மேல நமக்கு ரெசர்வேஷன் உண்டு. தாண்டிங்க நாடார் நிறைவிடத்தை நன்றி கட்டத்தனமா அவர் செயல்பட்டதும், தாண்டிங்க நாடார பெற்ற வாழ்வ தமிழிசையும் பொன்னாரும் உரிய முறையில ரெகனைஸ் பண்ணலும் நன்றி உணர்வு குறைஞ்சவங்கிற நன்றி உணர்வு அற்றவர்கள்னே சொல்லலாம். அந்த கோபம் உண்டு. என்றாலும் மோடிக்கு சீட்டு ஜெயித்தா நல்லதுதானு நினைச்சோம். அண்ணாமலை 10% இருந்து எப்படி ஜம்ப் ஆகி முத இடத்துக்கு போக முடியுங்கிற இது நமக்கு இருந்தது. இதெல்லாம் நமக்கு இருந்ததுனால கடும் போட்டிங்கிறத நம்ம பதிவு பண்ணோம். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் நீங்க 40 திமுக ஜெயிக்கணும்னு சொன்னீங்களேங்கிற மாதிரி கூட கேக்குறாங்க. உண்மையிலே நம்ம 2 எதிரணி பிரிஞ்சதுனால 40 ஜெயிக்கிறதுக்கு திமுகவுக்கு வாய்ப்பு இருந்தது நமக்கு புரிஞ்சது. 35+ சொன்னோம். ஆனா நம்ம மனசு மோடிக்கு 1-2 வந்துடாதான்னு எதிர்பார்த்தது. இதுதான் உண்மை நிலைமை. நானும் அதே 1-2 அப்படிதான் எதிர்பார்த்தேன். பட் இருந்தாலும் அதுவே வரல அப்படின்னும் போது சரி, ஓகே அப்படின்னு. சோ இது திமுகக்கு வெற்றின்ற மாதிரி நம்ம பார்க்கலாமா சார்? ஏன்னா அவங்க ஓட்டு பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5.7% கம்மியா இருக்கு. இது எப்படி சார் வெற்றின்னு நம்ம சொல்ல முடியும்? திமுக முதல்ல பார்ப்போம், நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? இது ஒரு பெரிய அடின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். திமுகவுக்கு இது பெரிய வெற்றி தான். ஏன்னா ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல் லீடர், அவரு 40 அடிச்சிருக்கிறாரு. வாக்கு வங்கி குறைஞ்சிருக்கு. ஆனா வாக்கு வங்கி குறைஞ்சது சீமானுக்கிட்ட போயிருக்கு. எடப்பாடி பழனிசாமி 2 ஜாதி கட்சி ஆயிட்டாரு. அவரு 2019 8000 ஓட்டு ரெட்டையில சேலம் மக்களவை தொகுதியில எடப்பாடியில குறைவு. இன்னைக்கு அதே எடப்பாடியில சேலம் மக்களவை தொகுதியில 50,000 ஓட்டு, அது பவர்படி செல்வ கணபதியை மீறி எடுத்திருக்காருன்னா, பாமக வன்னியர் மத்தியில எடப்பாடியில அதல பாதாளத்துல போயிருக்குதுன்னா, வன்னியர்கள் 10.5% கொடுத்த எடப்பாடியை தங்கள் தலைவரா ஏத்துக்கிட்டான். இது ஆச்சரியம் ஒண்ணும் இல்லை. நான் சொல்லியிருக்கிறேன் ஏற்கனவே. அது வன்னியர் கட்சி, வன்னியர் ஏத்துக்கிறாங்க. சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, அன்பழகன், வீரமணி ஏத்துக்கிறாங்க. பட் நீங்க வண்ணார் சமூகத்துக்கு அநீதி பண்ணீங்க, நாவிதர் சமூகத்துக்கு அநீதி பண்ணீங்க, வலையர் சமூகத்துக்கு அநீதி பண்ணீங்க, முத்திரை சமூகத்துல ஒரு பிரிவு வலையர் சமூகத்துக்கு அநீதி பண்ணீங்க, போயர் சமூகத்துக்கு அநீதி பண்ணீங்க, ஒட்டர் சமூகத்துக்கு அநீதி பண்ணீங்க, வேட்டுவ கவுண்டருக்கு அநீதி பண்ணீங்க, குடும்ப கவுண்டருக்கு அநீதி பண்ணீங்க, ஊராளி கவுண்டருக்கு அநீதி பண்ணீங்க, முக்கவருக்கு அநீதி பண்ணீங்க, பரதவருக்கு அநீதி பண்ணீங்க, பர்வராஜகுல மீனவருக்கு அநீதி பண்ணீங்க, ஆண்டி பண்டாரம் சமூகத்துக்கு அநீதி பண்ணீங்க, ஜங்கம் சமூகத்துக்கு அநீதி பண்ணீங்க, கோவை செட்டியார் சமூகத்துக்கு அநீதி பண்ணீங்க. இதெல்லாம் எடப்பாடியில ஜெயிக்கிறதுக்காக நீங்க பண்ணீங்க. நீ உங்களோட இந்த சமூக நீதி சூறையாடலை மக்கள் மத்தியில கொண்டு போய் தமிழகம் முழுவதும் உங்களை அம்பலப்படுத்தி ரெட்டரை இருக்குங்கிறனால நீங்க வெற்றி பெற முடியாதுங்கிறத நாங்க உடைச்சி எறிவோம். இது சவால் விட்டு சொன்னோம். சமநீதி சூறையாடல் பண்ணக்கூடிய கே.பி. முனுசாமி என்ற வன்னியருக்கு சவால் விட்டு பண்ணோம். இது ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட இயக்கம்னு சொல்லி சமூக நீதியை சூறையாடி ஒரு ஜாதிக்கு ஆதிக்கத்தை பண்ணிக்கிட்டு சும்மா போலியா வெட்டியா பிராடுத்தனமா ஜாதி இல்ல மதம் இல்லைன்னு டிவியில பேசக்கூடிய அரசியல் விமர்சகர்களுக்கு சொன்னோம். உங்களூர் மணிகண்டன், சேலம் மணிகண்டன், இவரு தம்பி அக்னீஸ்வரன், உங்களுக்கு சொன்னோம். இன்னைக்கு மக்கள் திலகம் எம்ஜிஆர், புரட்சி தலைவி ஜெயலலிதா வெற்றி பெற்ற ஆண்டிப்பட்டியில ரெட்டாயிரம் டெபாசிட் நடந்து கிடக்கு.
ம். ஆனா எடப்பாடியில 50,000 ஓட்டுக்கு மேல லீடிங். அப்ப எந்த ஓட்டு உங்களுக்கு வந்திருக்கு, எந்த ஓட்டு போயிருக்கு? ம். கட்சி வன்னியருக்கும் வெள்ளாள கவுண்டருக்கும் பலனடிக்கக்கூடிய கட்சி. அதுல கூட வெள்ளாள கவுண்டர் யங்ஸ்டர்ஸ் கோயம்புத்தூர், நீலகிரி, பொள்ளாச்சியில எடப்பாடியை விட்டுக்கிட்டு அண்ணாமலை பக்கம் போயிட்டாங்க. அண்ணாமலை லீடர் ஆகுறாரு. ம். ஆனா வன்னியர்கள் வந்து சிதம்பரத்துல நின்றுருக்காங்க, விழுப்புரத்துல நின்றுருக்காங்க, சேலத்துல நின்றுருக்காங்க, என் தர்மபுரி இதுல கூட ஓரளவு நின்றுருக்காங்க. ம். சோ 10.5 கொடுத்ததுனால, இந்த சமங்களுக்கு அநீதி இழைச்சதுனால வன்னியர் நமக்கு கொடுத்தாங்கன்னு ஓட்டு போடுறாங்க. இதை தந்தை பெரியார் பாணியில ஐயா தாழ்லிங்க நாடார் தொண்டை துணிச்சலா அடிக்கிறேன். எல்லா ஜாதியும் உணர்றாங்க. திருச்சியில இருந்து ஒரு வெள்ளாளர் சமுதாயத்தை சேர்ந்த ஒரு டாக்டர் கேட்கிறாரு, சார் உங்க பின்னாடி லட்சக்கணக்கான ஆட்கள் இருக்கும் சார், பல ஜாதிகள் இருக்கும் சார், பெரியார் மாதிரி நீங்க தான் பேசுறீங்க, போல்டா கேளுங்க சார், வெள்ளாளரும் முத்தாரியரும் யாதவரும் எதுக்கு ரெட்டலைக்கு ஓட்டு போடணும், வன்னியர் வெள்ளாள கவுண்டர் கட்சிக்கு எதுக்கு ஓட்டு போடணும்னு கேளுங்க சார்ன்னு சொல்றாரு. இந்த மாதிரி எனக்கு ஆதரவு விளைவு குவியுது. அப்போ இந்த ரெட்டையில எம்ஜிஆர் ஜெயலலிதா கையில இருந்த ரெட்டையில அல்ல, காஸ்ட் நியூட்ரல் ரெட்டையில அல்ல, முக்குலத்தோருக்கு எதிரான ரெட்டையில, முக்குலத்தோருக்கு எதிராக நாடார்கள் வாக்களிப்பார்கள் கருதி கன்னியாகுமரியில 4வது இடம், தூத்துக்குடியில டெபாசிட் போயிட்டு, திருநெல்வேலியில டெபாசிட் போயிட்டு நாடார்கள் விழிப்புணர்வால தேவர்களுக்கு எதிராக இலவச ஓட்டா இருக்க மாட்டோம், எடப்பாடிய தோற்கடிச்சு காட்டுவோன்னு எடப்பாடிக்கு பாடம் படிச்சு கொடுக்கக்கூடிய ரெட்டையில நாடார்கள் ரெட்டையில தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். விளவங்கோட்டுல அதிமுக கூட்டணியில பாஜக எடுத்தது 25,000 ஓட்டு. இன்னைக்கு எடப்பாடி சும போனதும் எடுத்திருக்கிறது 50,000 ஓட்டு. பட் ஆனா ஓவராலா பெர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். அதையும் நம்ம பார்க்கணும் இல்லையா? அந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே இருக்கு, அதை திருப்பி கொண்டு வந்துடலாம், ரிவைவ் பண்ணிடலாம்னு சொல்றாங்களே. 10% பேருவா சார் அடுத்தால. என்ன சார் பேசுறீங்க? எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருக்கோம், அந்த ரெட்டையில வேற இந்த ரெட்டையில வேற. ஓகே. எப்படி கன்னியாகுமரியில ரிவைவ் பண்ணுவீங்க? எப்படி தூத்துக்குடியில ரிவைவ் பண்ணுவீங்க? எப்படி திருநெல்வேலியில ரிவைவ் பண்ணுவீங்க? பிரேமலதா அம்மையார் 5 சீட்டு வாங்கி 10 சீட்டுக்கு தகுதியான சீட் ஓட்டை கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. விஜயகாந்த் சிம்பதி 6% ஓட்டை கொடுத்திருக்கு. அது இல்லைன்னா 17ல தான் இருந்திருப்பாரு. அவரை யார் மதிப்பா? யார் மதிச்சு கூட்டணி போவா? 2024ல 1% ஓட்டு யாரும் கூட போக மாட்டாங்கன்னு, 26ல யாரும் கூட்டணி போக மாட்டாங்க. சும்மா அவங்க ரீல விட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். ஜெயலலிதா எம்ஜிஆரோட மேல வந்திருக்காரு வன்னியர்ன்னு சொல்றான்ல சார், வன்னியர்ட்ட மேல வந்திருக்காருன்னு சொல்றேன்ல. ஓகே. வன்னியர்ல மேல வந்திருக்காங்க, அந்த சைடுல வந்து தென் தமிழகத்துல கீழே அப்படியே வந்து போயிடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்றீங்க. சோ அதனால வந்து தென் தமிழகத்துல யாரை வச்சு ரிவைவ் ஆகும்? கொங்கு வேளாளர் வேற, பிள்ளை வேளாளர் வேறன்னு திருநெல்வேலியில வெள்ளாளரே ஓட்டு போடலையே. நீங்க கொங்கு வேளாளர் வெள்ளாளர்னு ஒரு ஷோ காட்டி பாத்தீங்க. அந்த வெள்ளாளர் வேற, இந்த வெள்ளாளர் வேறன்னு கன்னியாகுமரியில நாஞ்சில் வெள்ளாளரும் போடல, திருநெல்வேலியில சைவ பிள்ளைமாரும் போடல. எடுத்து பாருங்க திருநெல்வேலி. இத சீமானோட கீழே இருக்காங்க. ஆமா, சீமானோட. ஆமா, எப்படி ரிவைவ் ஆவீங்க? எங்க இருந்து ரிவைவ் ஆவீங்க? மோடியோட வீகத்துல 10% கீழே போவீங்க. அடுத்தால 10 பழனிசாமி, 15% பழனிசாமி. ஆனா இது அவங்களோட வேற இல்ல இல்லையா சார்? ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் இல்லாம அவங்க ஃபேஸ் பண்றாங்க. அதனால வந்து அவங்க வந்து இல்ல, இது எங்களோட எலெக்ஷன் இல்லப்பா, சோ அதனால வேற ஒரு எலெக்ஷன் இது, நாங்க வந்து 2026 பாருங்க. அதான் சார் நான் சொல்றேன், 10% போவாங்க சார். எடப்பாடி தலைமை ஈர்ப்பு சக்தி இல்ல, கெப்பாசிட்டி இல்ல, சமூகநீதி சூறையாடல். என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? வெள்ளாளர், முத்தரையரு, செங்குந்தரு, வரையரு, அருந்ததியர் எல்லாம் ஏமாளி இழிச்ச வாங்க 2 ஜாதி சூறையாடலுக்கு ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சீங்களா சார்? சும்மா நீங்க டிவியில திராவிடம் சொல்லக்கூடிய கொஞ்சம் ஆளுங்களும் சேர்ந்துகிட்டு ஜிங்கி அடிக்க வேண்டியதுதான். ஒண்ணும் நடக்காது. நம்ம சொல்றதுதான் நடக்கும். நடத்தி காட்டிட்டோமா இல்லையா? டீப் சவுத்துல நாடார் பெல்ட்ல மரண அடி வாங்குவாருன்னு சொன்னோம், வாங்கினாரா இல்லையா? என்ன ரிசல்ட் புறவா சொன்னோம்? ஐயரும் நாடாரும் என்ன செய்ய முடியும்னு சொன்ன அன்பிற்குரிய தம்பி மிதுன் பழனிசாமி பல ஆயிரம் கோடிக்கு அதிபதி இருக்கலாம்.
உங்களுக்கு அந்த கிடைச்சதே சத்திரியன் குருமூர்த்தி தூக்கி போடும்போது காப்பாத்தி விட்டது எங்க டீம் தான். அதுக்கு நாங்க பதிலடி கொடுப்போம், உங்க ஆணவ பேச்சுக்கு பதிலடி கொடுப்போம்னு சொன்னோம். கொடுத்தோமா இல்லையா? எந்த ஜாதியை வச்சு சோத்துல எழும்புவீங்க? எந்த ஜாதி சார் உங்களுக்கு சோத்துல ஓட்டு போட போறான்? ஓட்டு போடுறான். ஜெயக்குமார் பேசும்போது நாங்க வந்து சிஎஸ்கே மாதிரி, பாஜக வந்து ஆர்சிபி மாதிரி, நாங்க வந்து இனிமேல் பாருங்க எங்களோட விளையாட்டையே பாருங்கன்னு அடிச்சு சொல்றாரு சார். 26க்கு பிறகு இதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. 26க்கு பிறகு இதைத்தான் சொல்லிட்டு இருப்பாங்க. 29ல பாஜக கொடுக்குற எம்பி சீட்டை வாங்கிட்டு போவாங்க பாருங்க சார். ஓகே. சோ அது எந்த ஒரு கூட்டணியும் அமையாத 2026க்கு அதிமுக திருப்பியும் தனித்து விடப்படும். தேமுதிக கூட இந்த பக்கம் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறீங்களா? தேமுதிக தோத்துட்டாங்க. ஆனா நீங்க பாருங்க, விருதுநகர்ல வெற்றியை நோக்கி வந்தாங்க. ஆமா, இன்னும் தமிழர் வந்து வெற்றி தான், ஏமாத்திட்டாங்க திமுக அப்படின்னு சொல்லி ரொம்ப கதறாங்களே சார். அது அவங்க சட்டப்படி அதை ஃபைட் அவுட் பண்ணிட்டு நம்ம வரவேற்கிறோம். விருதுநகர்ல வெற்றியை நோக்கி வந்தாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய திருநெல்வேலியில டெபாசிட் போச்சு. பக்கத்துல இருக்கக்கூடிய தொகுதிகள்ல டெபாசிட் போகுது, சுத்தி சுத்தி டெபாசிட் போகுது, மோசமான ஓட்டு. அப்போ விஜயகாந்த் சிம்பதியில உங்களுக்கு ஓட்டு போடக்கூடாத போயர் ஓட்டர் சமூகங்கள்லாம் ஓட்டு போட்டாங்க. எளிய மக்கள், எல்லா ஜாதியிலும் இருக்கக்கூடிய புவர் பீப்புள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. SSN சர்வே விஜயகாந்த் தேமுதிக கான்ட்ரிபியூஷன் 8% சொல்றாப்புல, கண்டிப்பா 6% இருக்கும். அப்போ நீங்க எவ்வளவு நம்பகத்தன்மையற்ற ஒரு தலைவராட்டு தனிச்சு போட்டிட்டதாட்டி எடப்பாடி அறிக்கை விடுறாருங்க. எங்க முழு பூசணிக்காய எப்படிங்க சோத்துல மறைக்க முடியும்? 5 சீட்டு தேமுதிகவுக்கு தனி சின்னத்துல அவங்க நிக்கிறாங்க. முபாரக்கும் இவரு டாக்டர் கிருஷ்ணசாமியும் ரெட்டேலையில நிக்கிறாங்க. அதுவும் ரெட்டேலையில கிருஷ்ணசாமி தான் டெபாசிட் அங்க தேறி இருக்கு. நீங்க 5 சீட்டு தனி சின்னத்துல பிரேமலதா அம்மையார் நின்ன பிறகும் தனிச்சு போட்டிட்டோம்னு சொன்னா எப்படி நியாயம்? கண்டிப்பா 6% ஓட்டு பிரேமலதா அம்மையார் மூலமா கான்ட்ரிபியூட் பண்ணதுதான். மீதி பார்த்தா ஒரு 17-18 தான் இருக்கும். அப்ப அந்த இடத்துக்குள்ள இந்த 17% மேல எந்த கட்சியாவது எடப்பாடியை மதிப்பாங்களா? எந்த கட்சியாவது மதிப்பாங்களா சார்? அடுத்தால நீங்க 1999ல ஜெயலலிதா அம்மையார் 42% வந்தாங்க. ஒரு 10-12 வந்து ஜெயித்திருந்தாங்க. 2009ல 37% வந்தாங்க. 5% தான் திமுக அணிக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் 2 தடவையும். அப்ப திமுக 47, திமுக அணி இவங்க 42. அதுக்கு பிறகு திமுக 42, இவங்க 37, 5% தான் வித்தியாசம். இப்போ 2019 விட 24% வித்தியாசம். தேமுதிகவும் புதிய தமிழகமும் இவருக்கு இருக்கிறத விட ஸ்டாலின் ஏதாவது தந்தா அது எம்எல்ஏ சீட்டுன்னு அங்க பிச்சுட்டு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. தப்பா சொல்லல, தேமுதிக இந்த அணியில இருப்போம்னு அவங்க டிக்ளேர் பண்ணி இருக்கிறாங்க. சோ அதை மதிக்கிறோம். இவரு தனிச்சு போட்டின்னு அவங்க கூட்டணியிலே இல்லைங்கிறத எடப்பாடி பண்றதுதான் ஒரு நியாயமற்ற ஒரு செயல். சோ பதறாரு. சரி, அதனால மீண்டும் இந்த 20ங்கிறது வந்து ஆக்சுவல் 17 தான். இது 10 தான் போகுமே தவிர இது இனிமே எழும்புறதுக்கு வாய்ப்பு இல்லை. காஸ் நியூட்ரல் ஸ்டாலினை சமநீதியை சூறையாடக்கூடிய ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி பழனிசாமியால எதிர்கொள்ள முடியாது. இது நீங்க சவுக்கு சங்கர் தம்பி உடனே சட்டத்தின் படி நின்று ரிலீஸ் ஆகி வரட்டு, என் தம்பி வரணும் நான் ஆசைப்படுறேன். காரணம், சசிகலா விஷயத்துல நீதான் ஜெயித்த, மயிலாப்பூர் வாசிகளும் தோத்து போனாங்க, எக்மோர் வாசிகள் தீகாகாரங்களும் ஒரு சில பிராமணர்களும் தோத்து போனாங்க, நீதான் ஜெயித்த, யுவர் கிரேட்னு சொன்ன என் தம்பி, அவனுக்கு நான் நன்றியோட இருக்கணும். நிறைய பேரு நம்மளோட இந்த வெற்றியை தாங்க முடியாம, பொறுக்க முடியாம, பேசாம புடுங்கிட்டு இருக்காங்க. இவரு பிரியன் போன்றவங்களுக்கு எல்லாம் புழுக்கம் உச்சம், இவரு சுமன் ஸ்ரீராமனுக்கெல்லாம் புழுக்கத்தின் உச்சத்தின் உச்சம். அந்த சூழ்நிலையில யுவர் கிரேட்னு சொன்னவன் என் தம்பி சவுக்கு சங்கர், அவருக்கு நான் நன்றி கடன்பட்டவன், சீக்கிரம் வெளியே வரணும்னு ஆசைப்படுறேன். அதே மாதிரி இந்த விளிம்புநிலை சமூகங்கள் வண்ணார், நாவிதர், குயவர் இவங்களுக்காக நான் குரல் கொடுக்கும் போது இவங்களுக்கு எல்லாம் எண்ணிக்கை இல்லைன்னு அபாண்டமா பொய்ய சொன்னாரு அன்புமணி ராமதாஸ். டாக்டர் ராமதாஸ் சொன்னாரு, அவன் என்னால வளர்ந்தவன், அவன் எனக்கு தெரியும், அவனை பற்றி பேசாதன்னு உடனே வான் பண்ணாரு டாக்டர் ராமதாஸ். அப்போ தம்பி சவுக்கு சங்கர் சின்ன மாங்காயும் பெரிய மாங்காயும் ஆர்டியை கண்டு பதறாங்கன்னு ஒரு ட்விட்டர் போட்டு நமக்கு ஆறுதலா நின்னாரு.
சோ நன்றி உணர்வோட அவர் வெளியே வரணும்னு நம்ம ஆசைப்படுறோம். ஆனா சகோதரர் சொன்னது மாதிரி 22 சீட்டு அதிமுக ஜெயிக்கல, அதிமுக படு தோல்வி அடைஞ்சிருக்கு. சகோதரர் சொன்ன மாதிரி காங்கிரஸ் கூட்டணிக்கு வரல, விடுதலை சிறுத்தைகள் வரல, தென் கமலஹாசன் வரல, இனிமேலும் யாரும் வரமாட்டாரு. சகோதரர் வெளியே வந்து சில இதெல்லாம் அடிச்சு பேசணும், அதை நான் பார்க்க ஆசைப்படுறேன். அதுக்கும் கொஞ்சம் பேரு மீண்டும் ஜெயலலிதா மாதிரி அது தனி கலர்கரா ரீல் விடவங்க கை தட்டுவாங்க, அதையும் நான் பார்க்கணும்னு ஆசைப்படுவேன். பட் நடைமுறையில ஒண்ணும் நடக்காது. காங்கிரஸ் திமுக கூட்டணிங்கிறது வெற்றி கூட்டணி, 2 பேருக்குமே லாபம். 2004 வெற்றி, 9 வெற்றி, 19 வெற்றி, 24 வெற்றி, 4 தடவை வெற்றி. பிரிஞ்சு நாங்க ஒரு தடவை. வசந்தகுமார் மட்டும்தான் டெபாசிட் வாங்கினாரு, காங்கிரஸ்ல யாருக்கும் டெபாசிட் கிடையாது, திமுக யாருக்கும் வெற்றி கிடையாது. அப்ப 2 பேருக்கும் தேவை. இன்னைக்கு அவங்க என்டிஏ கவர்மெண்ட கலைச்சிருவேன்னு பீலா விட்டுட்டு இருக்காங்க. ஸ்டாலினை விட்டுட்டா கலைக்க முடியும்? அப்போ காங்கிரஸுக்கு வெற்றிக்கும் தேவை, ஆல் இண்டியா இமேஜுக்கும் தேவை, ஸ்டாலினுக்கும் காங்கிரஸ் வின் ஃபர்ஸ்ட்ங்கிறதுக்காக தேவை. அதனாலதான் செந்தில் பாலாஜி ரைடு அது இதெல்லாம் ஸ்டாலின் தாங்கிட்டு இருந்தாருன்னா வின் ஃபர்ஸ்ட் காங்கிரஸ் தேவை. காங்கிரஸ் திமுக எப்படி பிரிவாங்க? எதுக்காக பிரிவாங்க? என்ன லாஜிக்கல பிரிவாங்க? ஆச்சா, இவங்க ஒன்னா நிற்கும் போது இதோட நின்று ஜெயிக்கிறதுக்கு தானே பலகீனம் அடைஞ்சிருக்கக்கூடிய, ஓரளவு பலகீனம் அடைஞ்சிருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் முயற்சி பண்ணுவாங்க. விடுதலை சிறுத்தைகள்னாலும் கம்யூனிஸ்ட்னாலும் மதிமுகனாலும் சகோதரர் ஈஸ்வரனாலும் எப்படி நின்னா ஜெயித்திரலாம்ல. அப்போ எடப்பாடியை நம்பி யார் வருவா? என்னங்க அனலைஸ் பண்ணுங்க. டிஎம்கே அலையன்ஸ் அப்படியே தான் இருக்கும், ஏடிஎம்கே தனித்து விடப்படும் அப்படின்ற மாதிரி விஜயும் வராரு உள்ள. ஒருவேளை விஜயும் ட்ரை பண்ணுவாங்க, சீமானியும் ட்ரை பண்ணுவாங்க, விஜய் வரலாம், சூர்யா வரலாம், சிவகார்த்திகன் வரலாம், அது நிறைய பேர் வரலாம். அது வரட்டு பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை. எல்லாமே ஆன் ரெக்கார்ட் 0 தான். தீபா ஜெயக்குமாரும் இவரு சசிகலா அம்மையாரும் 0% தான். வந்து நிரூபிக்கலாம், அதனால மறுக்க வரல. அது எடப்பாடி விஜய்க்கு எவ்வளவு சீட்டு கொடுக்கிறாரோ அது அவர் விருப்பம். ஆனா பல நிரூபிச்ச யாரும் அவரை ஏத்துக்க மாட்டாங்க. புரியுதா? இப்போ பல நிரூபிச்ச யாரும் விஜய் அவரை ஏத்துக்கலாம், வரலாம், அது அவங்க முடிவு, விஜய்க்கு முடிவு, எடப்பாடி பழனிசாமிக்கு முடிவு. அப்ப இந்த கூட்டணியில யாரும் இல்லைன்னு முடிவாயிடுச்சா? சீமான் மிகப்பெரிய சாதனை, இந்தியாவிலே மிக 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 பெரிய சாதனை. சீமானுக்கு சாதனைய சந்தீப் சக்சேனா, சுனில் கனகூலு, காங்கிரஸ் பிராண்டிங் மேனேஜர்ஸ், பாஜகவில் உள்ள பல டீம், வராகி டீம், மற்ற டீம் எல்லாம் இந்தியா ஃபுல்லா, என்டிஏலையும் இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகள், பஞ்சாப் ஆண்ட அகாலிதள், சிரோமணி அகாலிதள் பாதிக்குங்களை போயிட்டு, மாயாவதி பாதிக்குங்களை போயிட்டாங்க. இவரு சந்திரசேகர் ராவ் டிஆர்எஸ் பிஆர்எஸ் பாதிக்குங்களை போயிட்டாப்புல, ரொம்ப கீழே போயிட்டாப்புல. ஹரியானாவில் லோக்கல் சௌதாலா கிளான்ல உள்ள பார்ட்டி, தேவிலால் குடும்ப கட்சிகள் சுத்தமா வாஷ் அவுட். ஆனா சீமான் 2% போனவரு எப்படி 8% வந்துட்டாரு. இந்த ஓட்டு தானே 2029 தமிழ்நாட்டுல யாருங்கிறத தீர்மானிக்கும் அப்படின்னு சீமானுக்கு முக்கியத்துவத்தை சோனியா காந்தி, ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கேயும், மோடி, அமித்ஷா அவங்களோட ஸ்ட்ராட்டஜிக்கல் டீமும் உணர்றாங்க. நம்ம கிட்டேயே எல்லாரும் வீழ்ந்த போது எப்படி சீமான் எழுந்துட்டாருன்னு பாக்குறாங்க. அப்போ பாராளுமன்றத்துல இந்தியாவிலே எல்லாரும் வீழ்ச்சி அடையும் போது இவரு 3.8 6.8 ஜம்பிங்ல 8.2 போயிட்டாரு. 3.7 இருந்து 8.2க்கு 2.5 மடங்கு போயிட்டாரு. அப்போ சட்டமன்றத்துல ஈர்ப்பு சக்தி இல்லாத எடப்பாடி பழனிசாமிய ஈர்ப்பு சக்தி உள்ள சீமான் எவ்வளவு காலி பண்ணுவாரு? இதைத்தானே சார் நான் ஈரோடு கிழக்குல சொன்னேன். சிரிச்சிங்களே, நடந்திருக்கா இல்லையா? அடுத்து சமூக நீதியை சூறையாடக்கூடிய, 2 ஜாதியை வச்சு சமூக நீதியை சூறையாடக்கூடிய எடப்பாடி பழனிசாமிய பறையர், செங்குந்தர், வெள்ளாளர், அகமுடையார், அருந்ததியர், இந்த சாதிகளுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து எந்த அளவுக்கு சீமான் ஜம்ப் பண்ணுவாரு? இதுல இந்த நிற்பாட்டிலே நீந்தி கரையேறினவரு, சிம்பிளா ஸ்டாலினோட எடப்பாடியோட ஈர்ப்பு சக்தி உள்ளவரு, சமநீதி அரசியலை கன்சிராம் மாதிரி பண்ணக்கூடியவரு, இளைஞர்களை கேண்டிடேட்டா விடக்கூடியவரு, 6.8 எடுத்தவரு,
3-4 மடங்கு பேர மாட்டாரு, 20% மேல பேர மாட்டாரு. அவர் எப்படி ஈர்ப்பு சக்தியற்ற எடப்பாடி கூட கூட்டணி போவாரு? தட்டி தூக்கி மேல பேரலாம்னா நிற்பாரு. அதைத்தானே அவர் சொல்றாரு. கொடநாடு கொலை வழக்கை பற்றி பேசுறாரு, லஞ்சம் ஊழல்னு எடப்பாடி பற்றி பேசுறாரு. விஜய் போனாருன்னா சினிமா அவுட் ஆயிரும். இது ஓட்டு காசு கொடுக்க கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு எடப்பாடியோட கூட்டணி போனாருன்னா இமேஜ் காலி. சிவாஜி கணேசன் எமர்ஜென்சில காங்கிரஸ் போன மாதிரி விஜயோட சினிமா மார்க்கெட்டே அவுட் ஆயிரும். நம்ம சொன்னா வார்த்தை பலிக்கும்னு நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் பெங்களூர்ல சொல்லுவாரு. விஜய் அதை யோசிக்கணும், அது அவரு விருப்பம். பலம் நிரூபிக்காதவரு எடப்பாடியோட போனா அவருக்கு அந்த நிலைமை தான் வரும். சோ யாரு போவா? மோடி 2029 தான் பாப்பாரு. யார் கூட்டணி அமைப்பா? தேமுதிக கூட்டணியில இருக்க விரும்புறாங்க, மறுக்கல்ல. கிருஷ்ணசாமி டவுட், தேமுதிக இருக்க விரும்புறாங்க. ராஜ்சபா பிராமிஸ் பண்ணிருக்கிறாரு, சொன்னபடி கொடுப்பாங்க. நம்ம கூட தேமுதிக சொன்னோம், பிரேமலதா நமக்கு சால்வ் அனுப்பிச்சு சொல்லும் போது நான் சொன்னேன், சகாதேவ மாதிரி உங்க நன்மையை தாங்க சொல்லுவேன். மோடி கூட வரணும்னு நினைக்கிறேன் நான். ஒரு விடல மோடி கூட அவங்க கூட்டணியும் வந்திருக்கும்னா 2-3 சீட்டு வந்திருக்கும், என்ன செய்ய. பட் எடப்பாடி சொன்னா கேட்பாரு, சொன்னா செய்வாரு, ராஜ்சபா தந்துருவாருன்னு நான் சொன்னேன். அவங்க அந்த கூட்டணியில இருக்காங்க. இதை தவிர விஜய் வரலாம், சூர்யா வரலாம், சிவகார்த்திகேயன் வரலாம், விஷால் வரலாம், இது இவரு லாரன்ஸ் வரலாம். பலம் நிரூபிக்காத ஆட்கள் தான் வருவாங்களே தவிர பலம் நிரூபிச்ச யாரும் எடப்பாடி கிட்ட போக மாட்டாங்க. 24 அவருக்கு கூட்டணி அமையாதுன்னு எப்படி சொல்லி அடிச்சோமோ அதே மாதிரி 26லயும் சொல்லி அடிப்போம். ஏன்னா அவரை நம்பி யாருக்கும் எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறதான் 100% உண்மை. சார், லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார். இப்ப இன்னைக்கு வந்து விசிகே நாம் தமிழர் அங்கீகாரம் நிறைந்த கட்சி ஆயிட்டாங்க. ஸோ இதனால வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? நாம் தமிழர் 2026லயும் தனியா தான் நிப்பாங்கன்ற மாதிரி பாக்குறீங்களா, இல்லாட்டா விஜயோட சேர்றதுக்கு ஏதாவது? ஏன்னா 2 பேருக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி பேச்சுக்கள் வருது. லாஸ்டா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்லப்பா நாங்க தனி தான் அப்படின்ற மாதிரி தான் நிப்பாரா? நாம் தமிழர் தனியா தான் நிற்பாங்கிறது என் கருத்து. சரி. அதாவது மக்களவையில 7.4% வாக்கெடுத்த ஆம் ஆத்மி பார்ட்டி 2019 எடுத்த ஆம் ஆத்மி பார்ட்டி 2022 சட்டமன்றத்துல 43% வாக்களை எடுத்து ஆட்சியை பிடிச்சது. அதே ஆம் ஆத்மி பார்ட்டி இப்போ 27% நான் பாதி அளவு கிட்ட தான் எடுத்திருக்காங்க. சோ பார்லிமெண்ட்லே 8% வந்த நாம் தமிழர் கட்சி சட்டமன்றத்துல பஞ்சாப்ல ஆம் ஆத்மி செய்த சாதனையை செய்யலாம். மக்களை நம்பி சீமான் போனோம், 234 தொகுதியில நிற்கணும். அதுதான் சீமானுக்கு நல்லதுங்கிறது என்னோட கருத்து. விஜய் பலம் நிரூபிக்காதவர், சசிகலா அம்மையார் பலம் நிரூபிக்காதவங்க, இவரு சிவகார்த்திகேயன் பலம் நிரூபிக்காதவர், லாரன்ஸ் பலம் நிரூபிக்காதவர், விஷால் பலம் நிரூபிக்காதவர். பலம் நிரூபிக்காதவரை சீமான் ஒரு அரசியல் சக்தியாக காட்டுவாரா, எந்த அளவு காட்டுவாருங்கிறதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. சீமான் தான் முடிவு எடுக்கணும். சீமானுக்கு முடிவை நான் எடுக்க முடியாது. பட் ஆம் ஆத்மி ஸ்டைல்ல தனிச்சு போறது, மக்களை நம்பி தனிச்சு போறது சீமானுக்கு பெரிய பூஸ்டா இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. விஜயை பொறுத்தளவுல 214 கேண்டிடேட் போட முடியாத ஒரு தலைவராக தான் நான் பாக்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். ரொம்ப ரொம்ப நன்றி. நம்மளோட கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ணதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது, சுவாரஸ்யமா இருந்தது இன்னைக்கு இன்டர்வியூ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் சார். அதுவரை நன்றி, வணக்கம். எனி லாஸ்ட் தாட்ஸ்? நன்றி.